Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல இருக்கிற மூணு குட்டி ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை பத்தி கத்துக்க போறோம். அது என்னன்னா ஏ, அண்ட் அப்புறம் த. இது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க ஜாலியா கத்துக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த ஏ அண்ட் த எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் நவுனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெயர்ச்சொல், அதாவது நவுன் எங்க வந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்கள பத்தி நாம இப்போ விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போற ஃப்ரெண்ட் பேரு ஏ. இவரோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தையோட முதல் சத்தம் கான்சனன்ட் சத்தமா இருந்தா அதுக்கு முன்னாடி ஏ வந்துருவாரு. அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யூங்கிற வவல் சத்தங்கள் இல்லாம மத்த எந்த சத்தம் வந்தாலும் அங்க ஏ தான் வரும். இப்போ சில உதாரணங்களை பார்க்கலாம். நான் சொல்லும்போது அந்த முதல் சத்தத்தை நல்லா கவனிங்க. a boy, பா அப்படிங்கிற சத்தம் கேக்குதா? அடுத்தது a cat, கா அப்படிங்கிற சத்தம். கடைசியா a book, மறுபடியும் ப சத்தம். இந்த சத்தங்கள் எல்லாம் கான்சனன்ட் ஒலிகள். அதனால தான் அதுக்கு முன்னாடி ஏ வந்திருக்கு. ஒரு முழு வாக்கியத்துல பார்க்கலாமா? I see a dog. இங்க dog அப்படிங்கிற வார்த்தை ட அப்படிங்கிற கான்சனன்ட் சத்தத்துல ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஃப்ரெண்ட் ஏ கரெக்டா வந்திருக்காரு பாத்தீங்களா? சூப்பர். இப்போ நான் சொன்ன வாக்கியத்தை ஏன் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா? 1 2 3. I see a dog. அருமை, பிரமாதமா சொன்னீங்க. நம்மளோட அடுத்த ஃப்ரெண்ட பார்க்கலாமா? அவர் பேரு ஆன். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. அது என்னன்னா, இவர் எப்பவுமே வவல் ஒலிகளோட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்பெஷல் ரூல். ஒரு வார்த்தையோட முதல் சத்தம் ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 வவல் ஒலிகள்ல ஏதாவது ஒன்னா இருந்தா நாம கண்ணை மூடிட்டு அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுடலாம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ உதாரணங்களை கவனமா கேளுங்க. ஆன் ஆப்பிள், ஆ சத்தம் கேக்குதா? அடுத்து ஆன் எக், ஈ சத்தம். கடைசியா ஆன் அம்ப்ரெல்லா, யூ சத்தம். இது எல்லாமே வவல் ஒலிகள். அதனாலதான் நம்ம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆன் வந்திருக்காரு. வாக்கியத்துல பார்க்கலாம் வாங்க. I eat an apple. இங்க ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தை ஏங்கிற வவல் சத்தத்துல ஆரம்பிக்குது. அதனால நாம an பயன்படுத்துறோம். ரொம்ப சூப்பர். இப்போ என் கூட சேர்ந்து இந்த வாக்கியத்தையும் சொல்லுங்க பாப்போம். I eat an apple. சபாஷ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட பார்க்கலாமா? அவர் பேரு த. இவரை நாம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பொருளை பத்தி பேசும்போது மட்டும்தான் கூப்பிடணும். அதாவது இந்த உலகத்திலே ஒண்ணு தான் இருக்கிற பொருள்கள் பத்தி பேசும்போது நாம த பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு த சன், த மூன். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு சூரியன் தான் இருக்கு, ஒரு நிலா தான் இருக்கு, இல்லையா? அது மாதிரி தான். இந்த வாக்கியத்தை பாருங்க. The teacher is kind. இங்க நாம பொதுவா ஏதோ ஒரு டீச்சரை பத்தி சொல்லல. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட டீச்சரை பத்தி பேசுறோம். அதனாலதான் த டீச்சர்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருளை முதல் தடவையா சொல்லும்போது ஏ அல்லது ஆன் சொல்லணும். ஆனா அதே பொருளை பத்தி 2வது தடவை பேசும்போது அது நமக்கு தெரிஞ்ச பொருள் ஆயிடுது இல்லையா? அப்போ நாம த பயன்படுத்தணும். உதாரணமா I see a cat அப்படின்னு முதல்ல சொல்றேன். இப்போ அதே பூனையை பத்தி திரும்ப சொல்லும்போது the cat is black அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். இப்போ நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன கேம் ஆடலாமா? நீங்க தான் இப்போ பதில் சொல்ல போறீங்க. ரெடியா? உங்க டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. முதல் கேள்வி, I see dash bird. இந்த காலி இடத்துல என்ன வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏ வருமா, ஆன் வருமா, இல்ல த வருமா? சரியான பதில் ஏ. கரெக்டா சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ். ஏன்னா பேர்ட்ல பங்கிற கான்சனன்ட் சத்தம் வருது. சோ I see a bird. பிரமாதம். 2வது கேள்விக்கு ரெடியா? She eats dash apple. இந்த கோடு போட்ட இடத்துல என்ன வரும்? யோசிங்க. நீங்க நினைச்சதுதான் சரி. பதில் ஆன். ஏன்னா ஆப்பிள்ங்கிற வார்த்தை ஏங்கிற வவுல் சத்தத்துல தொடங்குது. She eats an apple. ரொம்ப சரி, கலக்கிட்டீங்க. இதோ கடைசி கேள்வி. இதுதான் நம்ம ஃபைனல் சேலஞ்ச். dash sun is bright. இந்த இடத்துல என்ன வரும்? இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஞாபகம் இருக்கா? மிகச் சரியா சொன்னீங்க. பதில் த. ஏன்னா சன்னுங்கிறது ஒரு குறிப்பிட்ட உலகத்துல ஒண்ணே இருக்கிற பொருள். த சன் இஸ் பிரைட். பிரமாதம். நீங்க எல்லாரும் இந்த கேம்ல ஜெயிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஏ,
and the இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் எப்போ எங்க பயன்படுத்தணும்னு நல்லா தெரியும். இனிமே நீங்க இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப தைரியமா நம்பிக்கையா இவங்கள சரியான இடத்துல பயன்படுத்துங்க. சரியா? இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் சொல்ல போறோம். நான் சொன்னதுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரெடியா? I can use a, an and the correctly. இன்னொரு தடவை நல்ல சத்தமா நம்பிக்கையா சொல்லுங்க. I can use a, an and the correctly. சூப்பர். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த பாடத்துல நாம கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பத்தி இன்னும் ஜாலியா கத்துக்க போறோம். அது வரைக்கும் நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பை பை குட்டீஸ். அடுத்த பாடத்துல பார்க்கலாம்.